Hi friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு சப்பாத்தி பரோட்டா அது கூட எல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மில்கி மிஸ் பன்னீர் எடுத்துர்க்கேன். ஒரு 200 கிராம் மில்கி மிஸ் பன்னீர். முழு தனியா ஒரு 1 டீஸ்பூன். பட்டை ஒரு 4 இன்ச் பட்டை. 4 கிராம்பு, 2 இலை. ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கஸ்தூரி மேத்தி, எண்ணெய். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறதுனால ஒரு 8 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் நார்மல் சில்லி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் வேறு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் நார்மல் சில்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஜஸ்ட் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் நான். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி. கேப்சிகம் இது மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஒரு கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம். அதே போல் வெங்காயமும் இது மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே ட்ரை ரோஸ்ட். இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மிளகு, ஜீரகம், பட்டை, இலை, சோம்பு. இந்த டைமில் இந்த காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சே ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜீரகம்லாம் சீக்கிரம் கருகிரும். அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சே ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தாலே தெரியும் மல்லி ஜீரகம் எல்லாமே செவந்து வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டேஜில் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ இந்த பவுடர் அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு இந்த பன்னீரை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கணும். பன்னீருக்கு கொஞ்சோண்டு எண்ணெய், உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். சொல்லி பன்னீர் சம்டைம்ஸ் நீங்கள் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணாமல் ப்ளெயினாக குக் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்குலாம் சில சமயம் ஸ்டமக் அப்செட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் எப்போவுமே பன்னீரை நீங்கள் இது மாதிரி ஒரு ஆயில் போட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தாலே பன்னீர் தெரியும் உங்களுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. 4 பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது மாதிரி இருக்கிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் போடுறப்ப கிரேவியில் போடும்போது பன்னீர் கரையாது. பன்னீர் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி அதிகமாக செய்யும்போது சீக்கிரமாக பன்னீர் கரையாமல் இருக்கும். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எல்லா பக்கமுமே 4 பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ இந்த க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கேப்சிகமையும் சேம் நம்ம பன்னீர் பொரிச்ச அதே எண்ணெயிலே பொரிச்சுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதையும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நல்லா ஒரு ஹாஃப் குக், ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, இப்போ ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வதக்கின வெங்காயத்தை பவுலுக்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுங்கள்.
இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னா அதில் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கரெக்டாக ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வெங்காயமும் ஒரு நல்ல ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி ஒரு 1 மினிட் குக் ஆகணும். இப்போ இது நல்லா தக்காளி வெங்காயமும் சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு இது மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்கணும். இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணுத்தையும் நல்லா இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வாங்க இதை கடாய்க்கு மாற்றிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டர் வேணாலும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும். அடுப்பில் நல்லா ஹையில் வச்சு இது நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா சுருண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இது ஒரு 1 மினிட் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம அரைச்ச பொடியை இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த பொடியோட வாசனையும் இந்த மிளகாவோட ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். ஒரு மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை குக் பண்ணணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க கேப்சிகமையும் வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இந்த வெங்காயம் கேப்சிகமும் ஒரு 1 மினிட் குக் ஆனோன்னே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 1 மினிட் குக் ஆனோன்னே ஒரு 1.5 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த கிரேவி கொதிக்கணும். ஒரு க்ளோஸ் லிட் போட்டு அடுப்பை வந்து மீடியம் வச்சு இதை நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே கக்கி வந்துருச்சு. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் கிரவுண்ட் பண்ணி அரைக்கிறதுனால வந்து அரைச்சி போடுறதுனால இது குக்கிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. பயங்கர ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி, உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சோண்டு சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பரோட்டா இது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி பரோட்டா இது கூட வேணால் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்களோட பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.